இதுவரை பார்த்த இந்த சிலுவையில் அறையப்பட்ட சம்பவத்தை யூதர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று நாம் வாசித்தோம். அவர்களை பற்றி அவர்கள் எப்போது இதை அறிந்து கொள்வார்கள் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிகளின் கீழ் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இது யார் அப்படின்னா புறஜாதிகள், நம்மை யூதர்கள் அல்லாதவர்களை குறித்து எழுதப்பட்டது. அப்போது நாம் சிலுவையிலே அவரை பாவத்துக்கு வேண்டி, நம்ம பாவ பரிகாரத்துக்கு வேண்டி சிலுவையிலே அவரோடு கூட அறையப்படப்படும் போது நமக்கு இந்த ஷாலும் வருகிறது, சமாதானம் வருகிறது என்று வாசித்தோம். ஆனால் அவர்கள் அந்த சம்பவத்தை செய்யும் போது அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பற்றி ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார்களா, முன்னமே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபைமாறீர்கள். இந்த ஷாலோமுக்காக அவரை சிலுவையில் அறைந்த போது நாம் அவருக்குள் வந்த போது கிறிஸ்துவோடு கூட சமீபமானோம். அடுத்தது எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகி நடிச்சுவரை தகர்த்து. அப்போ நாமும் அவர்களும் ஒன்று சேராதபடி அவர்கள் இருந்த அந்த காரியம் என்னன்னா, அவர்களிடம் ஆண்டவர் சொன்னார், உன்னை போல பிறரை நேசின்னு. அவர் நேசிக்கிறது இல்லை, அவங்க இப்போ ஜாதிகளே நேசிக்கிறது இல்லை. அப்படி இருந்த அந்த பகைமையை இந்த இரத்தத்தால் வந்த உடன்படிக்கை வந்த போது, இரத்த சிந்தனை போது, நாம் சிலுவையில் சேர்ந்த போது அந்த பகைமை தகர்த்தார். அடுத்தது சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து, அவருடைய மாமிசத்தில் அவர்கள் ஆணி அறையும் போது நியாயப்பிரமாணத்தை தகர்த்து போட்டார்கள். நியாயப்பிரமாணத்தில் கையெழுத்து இட்ட அவருடைய கைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த போது அந்த கையெழுத்து குலைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கொலோசேயர்ல வாசிக்கிறோம். கொலோசேயர் 2ஆம் அதிகாரத்துல நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலே இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியேற முகமாக்கி கோலமாக்கி அவர்கள் மேல் சிலுவையிலே விட்டு சேர்ந்தார். ஆணி அடிக்கப்பட்ட போது அவர் கையெழுத்திட்டாரே அந்த நியாயப்பிரமாணம் அது கலைக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது. காரணம், அவர் கையெழுத்திட்ட நியாயப்பிரமாண கையையே உடைத்து விட்டார்கள், ஆணியை வைத்து தகர்த்து விட்டார்கள். அதன் பின்பு நியாயப்பிரமாணத்துக்கு வேலை இல்லை. எழுதப்பட்டவர் கையெழுத்து அவரை அடித்து அந்த அழித்து விட்டார்கள் அந்த பிரமாணத்தை. அப்படி நியாயப்பிரமாணத்தை அழித்த போது, அப்போ எபேசியர்ல வாசிக்கிறோம், பகைமையை இப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களிருந்து எடுத்த போது பகைமையை, அதுவரை இருந்த பகைமையை கொண்டு, அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பிடத்து ஆக்கினார். இப்போ அவர் ஆணி கையில் அடிக்கப்பட்ட போது 2 பேரும் ஒரே மாதிரி பாவத்தை ஒப்பு கொடுத்து விருச்சதனம் பெறப்பட்டு இரத்தத்தால் கழுகப்பட்டு புதிய மனுஷனாய் வருகிற அந்த பாதை வழி திறந்து விட்டது. அது 2 பேருக்கும் சமம். அவர்கள் நம்ம விட மேன்மையா இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிரமாணம் இருந்தது. அதனால் அவர்கள் நம்மை ஜாதிகள் என்றார்கள். இப்போது நாம் ஒன்றுமில்லாத தேவன் இல்லாதவர்கள் இப்போது கிறிஸ்துவோடு கூட சேர்ந்ததினால் அவர்கள் பிரமாணம் உள்ளவர்களாக இருந்தும் அவர்களுக்கு மேன்மை இருந்தும் உலகம் முழுவதும் அவர்கள் அதிகாரம் செலுத்தியும் உலகம் முழுவதும் அவர்களுடைய டெக்னாலஜி அவருடைய அறிவினாலே உலக ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதற்கு ஒன்றுமில்லாத நம்மையும் சேர்த்து ஆண்டவர் அதில் நம்மை இருவரையும் ஒன்று சேர்த்தது நிமித்தமாக சமாதானம் உண்டானது. அதனால அவர்களும் நம்மோடு சேர்ந்து மாளிகையாக கட்டப்பட முடியும். அதைத்தான் நம்ம அடுத்த 17 வாசிக்கிறோம், 16 வாசிக்கலாம்.
பகைமையை சிலுவையிலே கொண்டு அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ அதுல இந்த சிலுவையில இந்த சம்பவம் நடந்து ஷாሎም உண்டானது. அடுத்தது இயேசு இந்த நடந்த எல்லாவற்றையும் பிதாவுக்கு கொடுக்கிறார். காரணம் இதெல்லாம் பிதாவுக்கு தேவை, அதனால அவருக்காக செய்தது. இப்போது நம்மை அவரோடு கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கியாச்சு. சமாதானத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு புது சிருஷ்டி ஆக்கியாச்சு. இந்த புது சிருஷ்டி பிதாவுக்கு சொல்லணும், பிதாவுக்கு கொடுத்து விட்டார். அப்போதுதான் நானும் பிதாவும் உண்டாயிருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிற போது இப்ப பிதா புத்திரன் நாம் 3 பேரும் ஒன்றாக சேர்கிற அனுபவம். இதுதான் தேவ சாயல். ஆதாமும் பிதாவும் யாவும் ஆதாமும் ஒன்றா இருந்தார்களே அந்த அனுபவம். ஆதாம் பாவம் செய்து பிரிந்து போனதை மறுபடியும் சேர்க்கிறது இந்த ஆணி அடிக்கப்பட்ட கைகள் முகாந்தரம். இயேசு நம்மை அணைத்து கொண்டது நிமித்தமாக. அதிலே அதுவரைக்கும் பிரிந்திருந்த சட்டங்களால் பிரிந்திருந்த மேன்மை என்று சொல்லப்பட்ட யூதர்களும் அவங்களின் சங்கம் வந்து சரண்டர் ஆகி நம்மோடு கூட சமாதானத்துல வந்தாதான் ஆண்டவர் நம்ம அவரை சேர்த்துக் கொள்வார். இதற்கு பின்பு நியாயப்பிரமாணம் வேலை இல்லை. நியாயப்பிரமாணத்தை கொண்டு நடக்க அவர்கள் பரலோகத்து வர முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் செல்லுபடியாகாது. அது வரைக்கும் செல்லுபடியா இருந்தது. ஆபிரகாம் மாம்ச விருத்த சேதனம் செய்யப்பட்டார். ஏன் கிறிஸ்துவே மாம்ச விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்? காரணம் அவர் யூதனாக பிறந்தவர், யூத கலாச்சாரத்தில் வளர்ந்தவர். அந்த எல்லா பிரமாணத்தையும் நியாய பிரமாணத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினவர், கடைபிடித்தவர். ஆனால் யூதர்கள் அதை முழுமையாக படித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற முயற்சி பண்ணினார்கள். நாம் ஆல்ரெடி படித்தவங்க அவர்களுடைய அறிவு கொண்டு அதை முயற்சி பண்ணி 4000 வருஷம் தோற்று போனார்கள். 2000 வருஷம் அவர்களுக்கு அந்த பிரமாணம் கிடைத்து 2000 வருஷம் வரைக்கும் அது வெளிப்படாமல் இருந்தது, தோற்று போனது நிமித்தமாக இப்போது அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எங்களுக்கு தேவனை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று ஒத்துக்கொண்டு இந்த சமாதானத்திலே வந்து சேர்ந்தால்தான் அவர்களும் நம்மோடு கூட அபானாய் ஒரே சரீரமாய் கல்லாய் சேர்ந்து மாளிகையாய் கூட்டி கட்டப்பட முடியும். அடுத்த வசனம், அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும், நம்ம தூரமாயிருந்தோம், சமீபமாயிருந்த அவர்களுக்கும், யார் யூதர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இதுதான் சுவிசேஷம். சிலுவையிலே நடந்த சம்பவம் தான் சுவிசேஷம். ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷத்தை எங்கும் போய் பிரசங்கிங்கள். இதுதான் சுவிசேஷம். அது தண்ணீர்ல முழுகிறது ஸ்டார்ட் ஆனது அல்ல. ஆணியினால் உண்டான பாவ மனுஷனை கலைந்து போட்டதுனால் உண்டான இதுல இருந்து ஆரம்பிச்சது. அப்ப தண்ணீர்ல இருந்து ஸ்டார்ட் ஆனதுன்னா ஆல்ரெடி யூதர்கள் தண்ணீர்ல ஸ்நானம் பெற்றவன் யாரு? யோவான் மூலமாக அதை அங்கீகரித்திருப்பார். அவர் அங்கீகரிக்கவில்லை. அதனாலதான் இந்த ஸ்நானம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற பாவ மனுஷன் கழுவப்படுகிற ஸ்நானத்திலே நாம் ஒன்றாகி இப்போ சமாதானம் வந்தாச்சு நமக்கு அவருக்கும். அடுத்தது அந்தபடியே 17:8, நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் சிலாகத்தை அவர் மூலமா பெற்றுக்கிறோம். அதை இப்ப பேசணும், நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். பலியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எபிரேயர் 9:14 பலி இடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், பலியிடப்படுகிறவர் இயேசு, அங்கீகரிக்கிறவர் பிதா. அதுல நாம் இருக்க வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போது நம்முடைய மனசாட்சி கழுகப்படும். அப்படிப்பட்ட கழுகப்பட்ட ஒரு ஆத்மாவை பிதாவிடத்தில் யாரு பரிசுத்தமா பிரசன்ட் பண்ணணும். அதுக்குதான் பலி. அப்படி பிரசன்ட் பண்ணி பிதாவினிடத்துல சேர்கிறோம், அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுகிறோம். அப்படி பண்ணும்போதுதான் நம்ம ஆவிக்குள்ள மனுஷனாய் மாறுகிறோம், ஸ்பிரிச்சுவல் மேனா மாறுகிறோம். நம்மளோட ஆத்மா அப்பதான் ரட்சிக்கப்படுகிறது. நம்ம ஆத்மாவோடு பரிசுத்தான்மார் இடப்பட முடியும். நம்ம ஆத்மாவுக்குள்ளதை பிதாவிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம
தேவையானதை, நம்முடைய ஆசீர்வாதத்தை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனுஷ இருதயத்தில் தோன்றவில்லை என்று 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். அதை பரிசுத்தாவியானவர் ஆழங்களையும் அறிந்து பிதாவினிடத்தில் நமக்கு எடுத்து கொடுக்கிறவர். அப்படி தருவதற்கு நம்மை பிதாவினிடத்தில் சேர்த்து அவர் நமக்கு கொண்டு தருகிறார். நான் இப்போது சொன்ன வசனம் கண் காணவில்லை, அது ரோமர் 8 இருக்கிறது. அப்படியாக அடுத்த வசனம், நீங்கள் அந்நியரும் பரதேசியரும் இல்லாமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் ஒரே தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. நம்ம அந்நியர் இல்லை, ஏன்னா அவர்கள் தேவனோடு இருந்த அனுபவத்திலே நியாயப்பிரமாணத்தை பெற்ற அனுபவத்தில் தேவன் இவரையர் பாஷை இவரைய கேரக்டர் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அனுபவத்திலே தேவனோடு கூட இருந்தவர்களாக இருந்தார்கள். நாம் அந்நியராக இருந்தோம். இனி நம்ம இப்போ அந்நியர் இல்லை, கிறிஸ்துவோடு கூட பிதாவிடத்தில் சேர்ந்து விட்டோம். அப்படி இருந்தால் நாம் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் ஆகிவிடுகிறோம். வீடு கற்களால் கட்டப்பட்டது. நாம் ஏற்கனவே அம்பான் பார்த்தோம். நம்ம தேவனோடு கூட வந்து வாசம் பண்ணுகிற வீட்டாய் மாறுகிறோம், வீட்டாருமாய் மாறுகிறோம். அடுத்த வசனம், அப்போது தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். இந்த சம்பவம் கிறிஸ்துவோடு நம்மை சேர்த்து அவரை போல நம்மை மாற்றுகிற, அதுதான் சாலோம், சமாதானம். அதுல நடக்கிற அனுபவங்கள் தான் சிலுவையில் நடந்தது. அதுக்கு நாம் ஆணி அடித்து அவரை நம்ம ரட்சிக்கும்படியா நம்ம அவரை கம்பல் பண்ணி நம்ம பாவத்தை அவருக்கு மேல ஏற்றணும். அதுதான் வேதத்துல லூக்கால வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது, பலவந்தப்படுத்தவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த விஷயத்துல பலவந்தம் பண்ணி அவரை நம்முடைய பாவத்தை சுமக்க வைத்தால்தான் நாம் அவரிலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக அதற்கு இயேசு மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசத்தலமாய் கூட்டி கட்டப்படுகிறீர்கள். இதுல தான் யூதர்களும் நாமும் சேர்ந்த ஆலயம் மாய் முழுமையா கட்டப்படுகிறோம். அதற்கு நான் இப்போது பார்க்கிற அந்த முழுமை பெற்ற தேவாலயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது இதுலதான் ஆண்டவர் வாசம் பண்ணி இந்த உலகத்தை 1000 வருஷ சாட்சிக்காக கொண்டு நடத்த போகிறார். இதை இவ்வளவு ஆழமாய் ஆண்டவர் புரியும்படியாக கிருபை செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம்.